அண்ணாவின் நீண்ட வசனங்களை மனப்பாடம் செய்ய கணேசமூர்த்தி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. காலையில் கொடுத்த 90 பக்க வசனங்களையும் மனப்பாடம் செய்து அன்று மாலையே அறிஞர் அண்ணா அவர்களின் முன் ஒப்புவித்தார். நடைபெறும் சுயமரியாதை மாநாட்டு நிகழ்வில் கணேசன் பேசப்படுவார் என அப்போதே கணேசமூர்த்தியின் ஆற்றலை பற்றி தீர்க்க தரிசனமாக அறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்த்தினார். 1946ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த 7வது சுயமரியாதை மாநாடு தந்தை பெரியார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது இடம்பெற்ற இந்நாடகத்தில் சத்ரபதி வீர சிவாஜியாக நடித்த 18 வயது நிரம்பிய கணேசனின் நடிப்பை பார்க்கிறேன் என்ற பெரியார் சிவாஜி கணேசன் என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டினார். சிவாஜி அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் வைத்த முதல் வசனம் சக்சஸ். அதன் பிறகு நடந்ததெல்லாம் குணசேகரன் கதாபாத்திரத்தில் அழகு பறக்கும் குரலால் சிவாஜி அவர்கள் பேசி நடித்த விதமும் பேசிய வசனங்களும் 17/10/1952 தீபாவளி திருநாளில் வெளியான பராசக்தியின் திரைப்படத்திற்கு அமோக வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. அதற்கு பிறகு தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பிற மொழி படங்களுடன் சுமார் 305 படங்களில் நடித்து உலக சினிமா வரலாற்றில் சரிநாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில மணி துளிகளில் இன்றைய விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இன்றைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ் துறையில் பல பெருமைகளை செய்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இவரின் சிறு வயது கனவான வீரபாண்டிய கட்டபொம்மன் நிறைவேறாம் ஆண்டு அந்தளவின் இயக்கத்தில் வலுவாகி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திறமையை உலகறியச் செய்தது. விபத்து ஏற்பட்டால் முதல் 48 மணி நேர சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்றுக்கக்கூடிய வகையில் வணக்கம் நண்பர்களே, தினம் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பேஜை ஃபாலோ பண்ணுங்க.